வாங்க ஒரு சிம்பிளான விஷயத்த பார்க்கலாம். வணக்கம். ஒரு ஸ்டாக்கோட விலை ஒரு பெரிய ஏற்றத்துக்கு ரெடி ஆகும்போது அந்த சரியான மொமெண்டமை புடிச்சு லாபம் பார்க்கறது எப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? அதுக்கு ஒரு சூப்பரான வழி தான் பிரேக் அவுட் ட்ரேடிங். அதை பத்தி தான் இன்னைக்கு ரொம்ப சிம்பிளா தெளிவா நம்ம பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்க, ஒரு ஸ்ப்ரிங்க நாம எவ்வளோ அழுத்துறோமோ அதை விட்டா அவ்வளோ வேகமா பாயும் இல்லையா? ஸ்டாக் மார்க்கெட்டும் கிட்டத்தட்ட அப்படிதான். வாங்குறவங்களுக்கும் விற்கிறவங்களுக்கும் ஒரு பெரிய போராட்டம் நடக்கும்போது விலை ரொம்ப நாளா ஒரு சின்ன ரேஞ்சுக்குள்ளேயே சுருங்கி நிற்கும். அப்போ அதுலேருந்து வெளியே வர்ற அந்த மூமெண்ட் பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கும். அந்த பாய்ச்சலை தான் நாம சரியா பிடிக்க போறோம். ஓகே, நாம எப்படி பயணிக்க போறோம்னா முதல்ல அந்த ஸ்ப்ரிங் எஃபெக்ட் எப்படி உருவாகுதுன்னு பார்ப்போம். அப்புறம் நிறைய பேர் மாட்டிக்கிற அந்த போலி பிரேக் அவுட் பொறி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுல இருந்து தப்பிக்க ஒரு 3 ஃபில்டர் சொல்யூஷன் இருக்கு. அப்புறம் ட்ரேடை எப்படி கரெக்டா எக்ஸிக்யூட் பண்றது, கடைசியா இதுக்கு பொறுமை எவ்வளவு முக்கியம்னு பார்க்க போறோம். சரி, வாங்க முதல் படிக்குள்ள போலாம். ஒரு விலை ஏன் ஒரு குறுகிய ரேஞ்சுக்குள்ளேயே மாட்டிக்குது? அந்த ஸ்ப்ரிங் ஏன் அழுத்தப்படுது? இந்த நிலைக்கு பேர் தான் கன்சாலிடேஷன். ஒரு ரூமை கற்பனை பண்ணிக்கோங்க. கீழே தரை இருக்கு இல்லையா, அதுதான் சப்போர்ட். மேல கூரை, அதுதான் ரெசிஸ்டன்ஸ். இப்போ விலை ஒரு டென்னிஸ் பந்து மாதிரி இந்த தரைக்கும் கூரைக்கும் நடுவுல துள்ளிக்கிட்டே இருக்கும். விலை தரைக்கு வந்தா வாங்குறவங்க அதை மேல தள்ளுவாங்க, கூரைக்கு போனா விற்கிறவங்க அதை கீழே தள்ளுவாங்க. இந்த தொடர் போராட்டத்துல தான் அடுத்த பெரிய மூவுக்கான எனர்ஜி சேவ் ஆகுது. இந்த டென்னிஸ் பந்து ஆட்டத்துக்கு பேரு தான் கன்சாலிடேஷன். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு பெரிய போருக்கு முன்னாடி வீரர்கள் எல்லாம் ஒன்னா கூடி ரெஸ்ட் எடுத்து எனர்ஜியை சேமிக்கிற மாதிரி தான் இதுவும். விலை எவ்வளோ நாள் இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கோ அவ்வளோ பவர்ஃபுல்லா அதோட அடுத்த நகர்வு இருக்கும். இப்போ இந்த கதையோட வில்லனை பத்தி பார்ப்போம். பெரும்பாலான ட்ரேடர்ஸ் ஏன் பணத்தை இழக்கிறாங்க தெரியுமா? அதுக்கு காரணம் இந்த ஒரு பொதுவான ஆனா ரொம்ப ஆபத்தான தவறுதான். ஆமா, நீங்க பாக்குறது கரெக்ட் தான். 10க்கு 9 புது ட்ரேடர்ஸ் இந்த வலையில தான் வந்து சிக்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப காமனான ஒரு சவால். சோ இது உங்களுக்கு மட்டும் நடக்கிற பிரச்சனை இல்ல, அதனால கவலைப்படாதீங்க. இந்த பொறி எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்றேன். ஒரு திருடன் ஜன்னலுக்கு வெளியே எட்டி பார்த்துட்டு டக்குன்னு உள்ள போயிடுவான்ல, அதே மாதிரி தான் பிரைஸும் அந்த கூரையை தாண்டி லேசா எட்டி பார்க்கும். நம்ம என்ன நினைப்போம், அப்பாடா பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னு அவசரப்பட்டு வாங்குவோம். ஆனா அடுத்த செகண்டே பிரைஸ் சர்ன்னு மறுபடியும் அந்த பாக்ஸ்குள்ள போயிடும். நம்ம பணம் அப்படியே லாக் ஆயிடும். இதுக்கு பேர் தான் ஃபேக் அவுட். இது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன் இந்த ஃபேக் அவுட்ஸ் நடக்குது? இது சும்மா தானா நடக்குதா, இல்ல யாராவது வேணும்னே பண்றாங்களா? வாங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியத்தை இப்ப பார்க்கலாம். உண்மை என்னன்னா, பல நேரங்கள்ல பெரிய நிதி நிறுவனங்கள் இதை வேணும்னே தான் செய்வாங்க. அவங்க வேணும்னே விலைய கொஞ்சமா மேல தள்ளி நம்மள மாதிரி சின்ன ட்ரேடர்ஸை வாங்க வைப்பாங்க. நாம வாங்க ஆரம்பிச்ச உடனே அவங்க கையில இருக்கிற பெரிய ஸ்டாக்ஸை நமக்கு அதிக விலையில வித்துடுவாங்க. இதனால விலை டக்குன்னு கீழே விழும். நீங்க நஷ்டத்தை தவிர்க்க வச்சிருக்கிற ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகி உங்க ஷேர்ஸ் விற்கப்படும். அதாவது உங்க நஷ்டம் அவங்களுக்கு லாபமா மாறும். சரி சரி, பிரச்சனை என்ன நல்லா புரிஞ்சிடுச்சு. இப்போ தீர்வு என்ன? கவலைப்படாதீங்க. இந்த ஆபத்தான வலையில இருந்து தப்பிக்க ஒரு சூப்பரான 3 ஃபில்டர் சொல்யூஷன் இருக்கு. இந்த 3 ஃபில்டரையும் கவனமா யூஸ் பண்ணணும். 1, பிரேக் அவுட் ஆகிற கேண்டில் முடியிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அதோட வால் மட்டும் இல்ல, முழு உடம்பும் அந்த கோட்டுக்கு வெளியே க்ளோஸ் ஆகணும். 2, வால்யூம் செக் பண்ணுங்க. அதாவது பிரேக் அவுட் நடக்கும்போது ட்ரேடிங் வால்யூம் வழக்கத்தை விட ரொம்ப அதிகமா இருக்கணும். வால்யூம் இல்லனா அது பெட்ரோல் இல்லாத வண்டி மாதிரி ரொம்ப தூரம் போகாது. 3வது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ரீடெஸ்டுக்காக காத்திருக்கணும். இதுதாங்க இந்த மொத்த ஸ்ட்ராட்டஜியோட கோல்டன் ரூல். விலை அந்த கூரையை உடைச்ச உடனே அவசரப்பட்டு வாங்கவே கூடாது. அது கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் அந்த உடைஞ்ச கூரையை தொட்டு டெஸ்ட் பண்ண கீழே வரும். அதுதான் ரீடெஸ்ட். அங்கிருந்து அது திரும்பவும் மேல போக ஆரம்பிக்கும் போது வாங்குறது தான் உலகத்திலே ரொம்ப ரொம்ப பாதுகாப்பான என்ட்ரி பாயிண்ட். சூப்பர், இப்ப நமக்கு ஒரு சேஃபான என்ட்ரி பாயிண்ட் தெரிஞ்சிருச்சு. அடுத்த ஸ்டெப் என்ன? ட்ரேடுக்குள்ள போறதுக்கு முன்னாடியே எங்க வெளியே வரணும்னு தெளிவா பிளான் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். இந்த டேபிள் உங்க வேலையை ரொம்ப ஈஸியாக்கிடும். என்ட்ரி, விலை ரீடெஸ்ட் பண்ணிட்டு திரும்ப மேல போக ஆரம்பிக்கும் போது வாங்கணும். ஸ்டாப் லாஸ், அந்த உடைஞ்ச கோட்டுக்கு கொஞ்சோண்டு கீழே வைங்க. ஒருவேளை உங்க கணிப்பு தப்பானா கூட இது உங்களை சின்ன நஷ்டத்தோட காப்பாத்திடும். டார்கெட், அந்த கன்சாலிடேஷன் பாக்ஸோட உயரம் என்னவோ அதே உயரத்தை பிரேக் அவுட் பாயிண்ட்ல இருந்து மேல உங்க டார்கெட்டா வைங்க. ஸ்ப்ரிங்கோட அழுத்தம் எவ்வளவு இருந்ததோ பாய்ச்சலும் அதே அளவுக்கு இருக்கும். கடைசியா ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வந்திருக்கோம். இது எந்த சார்ட்லயும் இருக்காது, ஆனா உங்ககிட்ட இருக்கு. அதுதான் உங்க மனநிலை. நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, அவசர குடுக்க ஆழத்தில் விழுவான்னு. அது ட்ரேடிங்க்கு 100க்கு 100 பொருந்தும். பிரேக் அவுட் ட்ரேடிங்கிறது ஒரு காத்திருப்பு விளையாட்டு. சரியான சான்ஸ் வர்ற வரைக்கும் யார் பொறுமையா காத்திருக்காங்களோ அவங்க தான் ஜெயிக்கிறாங்க.
அவசரப்பட்டா நாம முதல்ல பார்த்த அந்த ஃபேக் அவுட் பொறியில தான் போய் விழுவோம். ஆஹே, நாம கத்துக்கிட்ட மொத்த விஷயத்தையும் இந்த 3 சிம்பிள் ஸ்டெப்ஸ்ல சொல்லிடலாம். 1, கான்சாலிடேஷன்ல இருக்கிற ஒரு ஸ்டாக்கை கண்டுபிடிங்க. 2, அது பிரேக் அவுட் ஆகிற வரைக்கும் பொறுமையா வெயிட் பண்ணுங்க. 3, ஒரு வெற்றிகரமான ரீடெஸ்ட் கன்ஃபார்ம் ஆன பிறகு மட்டும் ட்ரேடுக்குள்ள என்டர் ஆகுங்க. சிம்பிள். சரி, இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன ஹோம்வொர்க். உடனே ஒரு சார்ட் எடுத்து கடைசியா நடந்த ஒரு 5 பிரேக் அவுட்டை பாருங்க. நம்மளோட 3 ஃபில்டரையும் யூஸ் பண்ணி அதுல எது உண்மையானது எது ஃபேக் அவுட்னு நீங்களே கண்டுபிடிங்க. பிராக்டிஸ் பண்ணத்தான் நீங்க இதுல மாஸ்டர் ஆக முடியும். இந்த கிடைமட்ட பிரேக் அவுட் உத்தி உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இதுல நீங்க தெளிவானதுக்கு அப்புறம் இதே மாதிரி இன்னொரு பவர்ஃபுல்லான ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்ஸை பத்தி அடுத்த பகுதியில பார்க்கலாமா? என்ன நினைக்கிறீங்க? மறக்காம சொல்லுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.